ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகர்த்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜின் இனிய நல்வணக்கங்கள். நட்சத்திரங்களும் அதன் காரகத்துவங்களும் என்ற வரிசையில் இன்று திருவாதிரை நட்சத்திரம் சார்ந்த பலன்களை பார்ப்போம், அல்லது திருவாதிரை நட்சத்திர குணாதிசயங்கள் சார்ந்த விஷயங்களை பார்ப்போம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கான காயத்ரி என்று பார்க்கும் பொழுது, ஓம் மகாஸ்ட்ரேசாய வித்மகே வசுந்தனாய தீமகி ஆருத்ரா பிரசோதயாத் என்று சொல்லப்படுகிறது. இந்த காயத்ரி மந்திரத்தை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அதிகாலை நேரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்று துவங்குங்கள். இந்த காயத்ரி மந்திரத்தை தினம் ஒரு நாளைக்கு 7 முறை என்ற வாக்கு 21 நாள் தொடர்ந்து பாராயணம் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தின் மூலம் முன்பின் தெரியாத புதுமுகங்கள் நமக்கு நட்பாகவும் துணையாகவும் வருவதை நடைமுறையில் பார்க்க முடியும். இதனுடைய பெயர் எழுத்து என்று பார்க்கும் பொழுது கு கா ங சா, இந்த 4 எழுத்துக்கள் பெயர் எழுத்துக்களாக வருகிறது. இதற்கு சந்தனம் வைத்து கொண்டு பயணிப்பது என்பது மிகப்பெரிய யோகத்தையும் செல்வாக்கையும் தருவதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்துகிறது. இது இல்லாமல் ராமர் கோயிலுடைய தரிசனம் மிக சிறப்பான யோகத்தையும் செல்வாக்கையும் தருகிறது. அதற்கு அடுத்தது கேரளாவில் குத்தாபுரம் அருகில் உள்ள அனுமன்காவு என்ற இடத்தில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவது மிகச்சிறந்த பரிகாரமாக நடைமுறை அனுபவத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 9 நாட்கள் தோஷம் என்றும், 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பாலாரிஷ்டமும் சகடயோகமும் மாரகாதிபதியினுடைய திசையும் நடக்கும் பட்சத்தில் பிறந்த அன்றே மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் 1-2 நாம் பார்த்திருக்கிறோம், அனுபவத்தில் ஒத்துப்போகிறது. 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் 10 நாட்கள் தோஷம் என்றும், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் 25 நாட்கள் தோஷம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது, நல்ல பேச்சுள்ளவன், நல்ல குணமுள்ளவன், பெண்களுக்கு இனியவன், சுயநலவாதி, மாமனார் வீட்டு கசப்பு உள்ளவன், தொலைதூர பயணத்தை விரும்புகிறவன், நிஷ்டூரம் உள்ளவன், தர்க்கம் செய்பவன், சொத்து சுகத்திற்கு முதலிடம் கொடுப்பான், சொத்து சுகம் சேரும், தந்தையிடம் கசப்பு உள்ளவன், ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளை விரும்புவன், கோல் சொல்லி குடிகெடுக்க வல்லவன், இரட்டை குணம் கொண்டவன், பொய்யும் உரைப்பவன் மற்றும் கணுக்கால் நோயுள்ளவன், பெருத்த மூக்குடையவன், காது நோய் உள்ளவன், இளமையில் வறுமை இருக்கும். உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது தொண்டை, புஜங்கள் மற்றும் தோள்பட்டை, மேல் தோல் இவை அனைத்தும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உட்பட்ட உடல் பாகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரம் 6வது வீடாக மிதுனம் அமைந்து அதில் திருவாதிரை நட்சத்திரம் மையப்புள்ளியாக அமையும் பட்சத்தில் இந்த உடல் உறுப்புகள் பலமான பாதிப்புகளையோ சங்கடங்களையோ சந்திக்கிறது, நோய்வாய்ப்படுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து நோய்கள் என்று பார்க்கும் பொழுது தொண்டை அலர்ஜி, காச நோய், வறட்டு இருமல், காது தொந்தரவு, காதில் சீல் விடுதல், கைகால் முடக்குவாதம், மேல் நுரையீரல் சார்ந்த நோய்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டால் நீண்ட நாட்கள் நோய் குணமாவதில்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் ராசி மண்டலத்தில் 6வது நட்சத்திரமாக வருகிறது. இது 66 பாகை, 40 களை, 1 விகலை வரை முதல் 80 பாகை வரை பரவியுள்ளது. இந்த நட்சத்திரம் ஒரு ஒற்றை நட்சத்திரம் மட்டுமே. ஆகாயத்தில் தளிர் போல் தோற்றமளிக்கும் இதன் 4 பாதங்களும் மிதுன ராசியில் அடங்குகிறது. இதற்குரிய பறவை என்று பார்க்கும் பொழுது சிட்டுக்குருவி,
எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது 1, மரம் என்று பார்க்கும் பொழுது கருங்காலி, தோற்றம் என்று பார்க்கும்போது தளிர், நாடி என்று பார்க்கும் பொழுது வாத நாடி, அதிபதி என்று பார்க்கும் பொழுது ராகு, வேதை நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது திருவோணம், தசா ஆண்டுகள் 18, மிருகம் என்று பார்க்கும் பொழுது ஆண் நாய், பாலினம் பெண், பார்வை என்று பார்க்கும் பொழுது மேல்நோக்கு பார்வை, நிறம் என்று பார்க்கும்போது தளிர் சிகப்பு, அதாவது இளஞ்சிவப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்மை என்று பார்க்கும்போது தாருணம், கணம் என்று பார்க்கும் பொழுது மனித கணம், இறைச்சி என்று பார்க்கும் பொழுது கடுத்திறைச்சி, விசக்கடிகை 21 நாழிகை முதல் 25 நாழிகை வரை. இந்த 4 நாழிகைக்கு உட்பட்ட காலத்தை சுபங்களுக்கு தவிர்ப்பது நல்லது. அதே சமயத்தில் மருத்துவமனை பார்ப்பது, நல்ல உறவுகளிடம் புதிதான ஒரு உறவு வைத்துக்கொள்வதற்கான ஆரம்ப நாள் இந்த நட்சத்திரத்தில் அமைந்து இந்த விஷநாளிகை அமைந்தால் கண்டிப்பாக குறுகிய காலத்தில் கசப்பை சந்திக்க நேரிடுகிறது. ஆக புது உறவுகளிடம் பேசவோ வாங்கவோ கொடுக்கல் வாங்கவோ மற்றும் லேவாதேவி எதுவும் செய்யாமல் இருப்பது சால சிறந்தது. அதற்கு அடுத்து அமிர்த கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 35 நாழிகை முதல் 39 நாழிகை வரை. இந்த இடைப்பட்ட 4 நாழிகைகள் மிக மிக செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இந்த நேரத்தில் வெளியூர் பயணம் புறப்பட்டவர்கள் அனைவரும் நல்ல சேமத்தை அனுபவித்திருக்கிறார்கள், அதன் மூலம் லாபத்தை அனுபவித்திருக்கிறார்கள். இது இல்லாமல் இந்த ராகுவினுடைய ஆதிக்கம் பெற்ற தொழில்கள் மருத்துவம், பிவிசி மற்றும் போர்வண்டி மற்றும் பழைய இரும்பு கடை மற்றும் எதுவெல்லாம் எந்த தொழில் எல்லாம் சின்ன சின்ன அழுக்கு சார்ந்த விஷயங்கள், அதே சமயத்தில் ஒன்றிலிருந்து ஒன்று உருவாக்கம் ஏற்படுவது, அதே சமயத்தில் இருந்து ஒன்றில் ஒன்று தொடர்வது, ஒன்றில் ஒன்று நீளமாவது போன்ற தொழில்கள் அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்வது என்பது மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து தோன்றியவன் அப்படின்னு பார்த்தோம்னா ருத்திரன் என்ற சிவ அம்சத்தில் ஒரு தெய்வம், அதிதேவதை என்று பார்க்கும் பொழுது ருத்திரன். இது இப்படி இருக்கும் பட்சத்தில் இது இல்லாமல் நேரடி அனுபவத்தில் சார்ந்த தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய முதல் நட்சத்திரமான திருவாதிரை காற்று ராசியில் முதல் ராசியில் 2வது நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக அமைகிறது. ஆக இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு ஒன்றுக்கு மேற்பட்ட வக்கிர கிரகங்களோடு சேர்ந்து இருந்து வக்கிர கிரகங்களினுடைய நட்சத்திர சாரம் பெற்றிருந்து வக்கிர கிரகங்களினுடைய பார்வை பெற்றிருப்பின் அவர்கள் சொந்த ஊரில் வாழ்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் வெளியூரிலோ வெளிநாட்டிலோ அல்லது வெறும் மாநிலங்களிலோ மாவட்டங்களிலோ மிகச்சிறந்த பேரும் புகழும் பெற்று சிறப்பாக வாழ்கின்றனர் என்பதை நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தை பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் லக்னமோ ராசியோ அமர்ந்து சுவாதி நட்சத்திரத்திலான துளாராசியிலும் சதய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பின், இந்த ஒன்று மேற்பட்ட கிரகங்கள் இருப்பின் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இந்த 2-3 நட்சத்திரத்திலும் அமையப்பெறின் அவர்கள் வெளியூர் பயணத்தில் மிகச்சிறந்த யோகத்தை அனுபவிக்கிறார்கள். இவர்கள் வான ஊர்தி பயணம் என்பது இவர்களுக்கு சர்வசாதாரணமாக கைவந்து போகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதற்கடுத்து இதற்கான இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷம் என்று பார்க்கும் பொழுது அந்த தோஷம் முன்பின் தெரியாத புதுமுகங்களுடன் பழகும் பொழுதும், தொழில் செய்யும் பொழுதும் அல்லது முன்பின் தெரியாதவரை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பதும் மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது. இவர்களுக்கு வெளிமனிதர்கள் அனைவரும் இவர்களுக்கு சகஜமாக பழகி அவர்கள் மூலம் லாபத்தையும் ஆதாயத்தையும் அடையக்கூடிய தன்மையை ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாதகங்களில் கண்டிருக்கிறேன். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். நண்பர்களே, இந்த தரும் காணொளிகள் அனைத்தும் நூலில் எடுக்கப்பட்ட தகவல்களோடு சேர்த்து என்னுடைய சொந்த அனுபவம் சார்ந்த தகவலும் கலந்ததாகவே இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் அல்லது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லது இந்த ராகுவினுடைய அதிக சாரம் பெற்ற கிரகத்தினுடைய சாராம்சத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் இந்த பலன்கள் ஒத்துப்போகும். இன்னும் என்னோடு பயணிக்கும் வரை உங்களுக்கு புது தகவலை தர காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம்.
என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.